ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜே டிஎன்பிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஎன்பிசில எல்லாருமே கஷ்டம்னு நினைக்கிற டாபிக் என்னன்னா டைம் அண்ட் ஒர்க். அதை ஏன் நம்ம எல்லாரும் கஷ்டம் ஃபீல் பண்ணுவோம்? ஏன் சிம்பிள் தான். நம்ம அதோட பேஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த யூனிட்ல இருக்க எல்லாத்தையும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் அண்ட் ஒர்க் அவ்வளோ ரொம்ப ஒன்றும் கஷ்டம்னா கிடையாதுங்க. சிம்பிளா நான் சால்வ் பண்ணலாம். அப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல இப்போ ஒரு ஆள் இப்போ ஏங்கிறது 20 days வேலை செய்யறாரு ஒரு வேலையை. அதே வேலை அப்புறம் பிங்கிறவர் அதே வேலையை 40 days வேலை செய்யறாரு. அப்பனா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வேலையை ஒருத்தர் 20 நாளும் ஒருத்தர் 40 நாள். ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னா 1/20 ஏ. பிங்கிறவர் 1/40. ஏன் இந்த மேல 1ன்னு போடுறோம்னா இது ஒரு பங்கு 1 பார்ட் இண்டிகேட் பண்ணுது. 20 பங்கு வேலையில ஒரு பங்கு வேலை தான் பண்றாரு ஒரு நாளைக்கு. அப்பனா 20 பங்கு செய்யும் போது அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடும். 20 கேன்சல் அப்புறம் அந்த ஒரு வேலையை கம்ப்ளீட் ஆயிடும். இதுதான் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் ஃபார்ம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒன்னு சேர்ந்து செய்யறாங்கன்னா 1/A பிளஸ் 1/B. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம், அவ்வளவுதான். இந்த சம்மோட ஆன்சர் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்ச வேலை நம்மளுக்கு கிடைச்சிடும். 1/A பிளஸ் B நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுதான் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் ஃபார்ம். இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இப்ப நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, ஏ ஒரு வேலையை 3 days செய்யறாரு, பி அதே வேலையை 6 days செய்யறாரு. இப்ப ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஏ ஒரு வேலையை 3 நாள் செஞ்சோம். அப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செஞ்சோம்? 1/A = 1/3. பி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செஞ்சிருப்பாரு? 1/B = 1/6. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ரெண்டு பேர் சேர்ந்து கேட்டுக்கலாம். அப்பனா 1/A பிளஸ் 1/B. இப்ப நம்ம இந்த 1/Aவும் 1/B யோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1/3 பிளஸ் 1/6. இப்ப என்ன பண்ணா கீழே நம்ம ஃபிராக்ஷன் இருக்கு. இப்ப கீழே 3 6க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 3 6க்கு எல்சிஎம் எடுத்தா 1 3s are 3, 2 3s are 6. இப்ப 2 1 1. அப்பனா இதோட எல்சிஎம் வேல்யூ என்னன்னா 6. அப்பனா கீழே நம்ம பேஸ் 6. இப்ப இந்த நம்பரை எதை மல்டிப்ளை பண்ணா 6 ஆ மாறும். 3 into 2. அப்பனா ஏ நம்பர் மேலே மல்டிப்ளை பண்ணும். 2 plus 1 equal to 3/6. 1 3s are 3, 2 3s are 6. Answer 1/2. 1/A plus B. அப்பனா ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 2 days. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ x மட்டும் அந்த வேலையை ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. அதுவே xும் yயும் சேர்ந்து அந்த வேலையை 10 நாள்ல முடிச்சிருவாங்க. y மட்டும் அந்த வேலையை தனியா செஞ்சா எத்தனை நாள்ல செஞ்சு முடிச்சிருவாங்க நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னன்னா டைம் அண்ட் ஒர்க்ல ரெண்டு இப்போ தனியா x மட்டும் 15 நாள், y ஒரு 20 days வச்சா உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் போது அந்த டேஸ் உங்க ரெண்டு பேருக்கு தனித்தனியா கொடுத்துருக்க டேஸை விட அந்த x plus y யோட டேஸ் ரொம்ப கம்மியா வரும். இப்போ இந்த சம்மோட ப்ராப்ளத்தை நம்ம சொல்லணும். நம்ம x ஒரு வேலை செஞ்சா 15 நாள். அப்பனா அது ஒரு நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம்? 1/x = 1/15. அதுக்கப்புறம் x plus y ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒரு வேலை ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செஞ்சிருப்பாங்கன்னா 1/10. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1/y. நம்மளுக்கு என்ன தெரியும்னா 1/x plus 1/y. உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு 1/x plus y இப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்திருக்க வேலையை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 1/x 1/15 plus 1/y நமக்கு தெரியாது equal to 1/10. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 1/y மட்டும் இங்க வச்சுக்கிட்டு ரிமைனிங் வேல்யூனா அங்க கொண்டு போயிடும். 1/10 minus 1/15. இப்ப 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கும். 10, 15. Fifth table. 2 5s are 10, 3 5s are 15. அப்புறம் 5 2s are 10, 10 3s are 30. இதோட எல்சிஎம் நமக்கு 30.
அப்பனா வந்து எதை மல்டிப்ளை பண்ணா இங்க 30 ஆகும் 10 into 3 அப்பனா இங்க 3 கிடைக்கும் இங்க வந்து எதை மல்டிப்ளை பண்ணா 30 ஆகும் 15 into 2 அப்பனா மேலே 2 அப்பனா 3 minus 2 அப்பனா நமக்கு வந்து 1 by y வந்து 1 by 30 நம்ம கிடைச்ச ஆன்சர் வந்து நம்ம 1 by 30 கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்றோம்னா நான் क्वेश्चन ஸ்டார்டிங்ல சொன்னேன் இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் அதுவே ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா கம்மியா வரும் இப்போ நமக்கு வந்து ஆன்சர் நமக்கு வந்து y க்கு என்ன வெல்யூனா 1 by 30 அப்பனா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்லிருக்கானா a வந்து ஒரு டாய்ஸ் வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு அதுவே b வந்து a விட 3 நிமிஷம் அதிகம் எடுத்துக்கிறாரு அப்பனா நம்ம a விட 3 நிமிஷம் அதிகம்னா 18 minutes ஆச்சு A மற்றும் B இணைந்து எத்தனை மணி நேரத்துல வந்து 22 டாய் செஞ்சு முடிப்பாங்கன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்பனா கொடுத்துட்டு வந்து மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஆனா ஆன்சர் கேட்கற வந்து ஹார்ஸ்ல கேட்டிருக்காங்க அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏவும் பியும் சேர்ந்து இணைந்து ஏவும் பிளஸ் பி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 22 டாய் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்னு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் A பிளஸ் B கண்டுபிடிக்கணும் One by 18 1 by 15 plus 1 by 18 அப்பனா 15 க்கு 18 க்கும் 15 க்கு 18 க்கும் LCM எடுக்கும் third term 5 3s are 15 6 3s are 18 இதுக்கு அப்புறம் நம்ம LCM எடுத்தோம்னா இங்க 5 6 are 30 36 are 90 இதோட LCM வந்து நமக்கு 90 இந்த நம்பரோட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 90 கிடைக்கும் 15 6 are 90 அப்புறம் மேல இங்க 6 அப்புறம் 18 ஓட எந்த நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 90 கிடைக்கும் 18 5s are 90 அப்புறம் மேல வந்து 5 6 plus 5 அப்பனா a plus b வந்து divided by 90 1 divided by a plus b நம்ம இத வந்து a plus b ஆ வந்து கன்வர்ட் பண்ணனும் a plus b னா இது கீழ இருக்க மேல இருக்க கீழ 90 by 11 நமக்கு கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா 22 டாய்ஸ் எவ்வளவு நேரம் ஆகும் அப்பனா வந்து 22 into a plus b equal to 22 into 90 by 11 1 11s are 11 2 11s are 22 அப்பனா 183 to 180 minutes இத வந்து ஹார்ஸா கன்வர்ட் பண்ணனும்னா 180 வந்து 60 ஆல டிவைட் பண்ணனும் 0 0 cancel 1 6 6 3 6 18 அப்பனா இது வந்து ஹார்ஸா கன்வர்ட் பண்ணும்போது 3 hours